ஈழத்து புகழ் பூத்த யாழ் சாவகச்சேரி வாரிவனம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் தேவஸ்தான மகா கும்பாபிஷேக பெருவிழா எதிர்வரும் 1ஆம் திகதி இடம்பெற உள்ளது. காலை 9:30 மணி தொடக்கம் 11:46 மணி வரையான சுபவேளையில் கும்பாபிஷேகம் இடம்பெற்று தொடர்ந்து 45 நாட்கள் மண்டலாபிஷேகம் இடம்பெற உள்ளது. கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு கிரியாரம்ப நிகழ்வு இம்மாதம் 28ஆம் திகதி சனிக்கிழமை அதிகாலை 5 மணி முதல் இடம்பெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 31ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி தொடக்கம் 5 மணி வரையான காலப்பகுதியில் எண்ணெய் காப்பு வைக்கும் நிகழ்வு இடம்பெற உள்ளது. கும்பாபிஷேக பெருவிழாவை சிவஸ்ரீ சி சோதிரத்ன குருக்கள் நிகழ்த்த உள்ளார். சோழர் காலத்தில் கட்டடக்கலை அம்சங்களோடு சிறப்புற்று விளங்கிய சாவகச்சேரி வாரிவனேஸ்வரர் ஆலயத்தின் எல்லை கோயிலாக கொண்டு கிராமிய தெய்வமாக முத்துமாரி அம்மன் அருள் பாலித்து வந்தார். பிற்காலத்தில் போர்த்துகேயரால் சாவகச்சேரி வாணிவரேஸ்வரர் சிவராலயம் அழிக்கப்பட்ட போது விக்கிரகங்களை குளங்களுக்குள் போட்டும் மண்ணில் புதைத்தும் சைவ பெரியவர்கள் பாதுகாத்து வந்தார்கள். அவ்வாறு புதைத்து வைக்கப்பட்டு பின்னாளில் புளியம் மரத்தடியில் காட்சி கொடுத்து இற்றை வரைக்கும் பக்தர்களால் வேண்டுவன எல்லாவற்றையும் கொடுத்து அருள் பாலித்து வருகிறாள் முத்துமாரி அம்மன். சாவகச்சேரி வாரிவனம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் தேவஸ்தானம் ஆலய பிரதம சிவாச்சாரியார் சிவஸ்ரீ சீனா சோதரட்ன குருக்கள். ஆலயத்தினுடைய ஜீனோத்தாரண அஷ்டபந்தன புனருத்தாரண மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் 28/3/2026 சனிக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு கிரிகைகள் ஆரம்பமாகி நடைபெறும். தொடர்ந்து எண்ணெய் காப்பு 31/3/2026 காலை 5 மணி முதல் மாலை 4 மணி வரை எண்ணெய் காப்பு நடைபெறும். 1/4/2026 புதன்கிழமை காலை 6 மணி முதல் கிரிகைகள் நடைபெற்று காலை 9:30 மணிக்கு முதல் ஸ்தூபி விமானங்கள் ராஜகோபுரங்கள் அபிஷேகம் கும்பாபிஷேகம் நடைபெறும். தொடர்ந்து அம்பிகையினுடைய மகா கும்பாபிஷேக கும்பங்கள் எல்லாம் வீதி பிரதட்சணம் செய்து பகல் 10:46 மணி முதல் 11:45 மணி வரை உள்ள சுமுகூர்த்த வேளையிலே பெரும் சாந்தி விழாவாகிய குடமுழுக்கு விழா இனிதுடன் நடைபெறும். அடியார்கள் இக்காலங்களே வருகை தந்து அம்பிகையை வழிபட்டு இந்த மகா கும்பாபிஷேகத்தினுடைய கிரியைகளை கண்டு அம்பிகையினுடைய திருவருளுக்கு பாத்திரமாகுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அதைவிட இந்த ஆலயம் மிகவும் தொன்மையானது. 280 ஆண்டுகளுக்கு முன்பே போர்த்துகேயர் காலத்திலே இருந்து இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. மிகவும் தென்மராட்சி பதியிலே மிகவும் சிறப்பான ஒரு அம்பிகையினுடைய ஆலயம். இந்த ஆலயத்திலே புதிதாக பரிகார ஸ்தலம் ஒன்று அமைத்து அதிலே அம்பிகை, நவக்கிரக தேவர்கள், நாகதம்பிரான், நாகர், சந்தான கோபாலர் என்று சொல்லுகின்ற மூர்த்திகள் எல்லாம் ஸ்தாபிக்கப்பட்டு அடியவர்களுடைய தோஷங்கள் நீங்கி வாழ்விலே இன்னல்கள் துன்பங்கள் நீங்கி பெருவாழ்வு அடைவதற்காக அந்த புதிதாக அந்த ஸ்தலத்தை அமைத்து அடியவர்கள் அனைவரும் உங்களுடைய கரங்களாயே அபிஷேகங்கள் பூஜைகள் செய்து வழிபடுவதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த இடத்திலே வந்து அம்பிகையினுடைய சக்தி மாபெரும் சக்தியாக விளங்குகின்றது. ஆகவே இங்கே ஆலயத்திலே வந்து உங்களுடைய கரங்களாலே அந்த அபிஷேக பூஜைகள் செய்து வழிபட்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்விலே இருள் நீங்கி ஒளிமயமான ஒரு எதிர்காலம் திகழ வழிவகுக்கும். இலங்கை திருநாட்டிலே
முதலாக இந்த முறையை நாங்கள் இந்த ஆலயத்திலே நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம். ஆகவே இந்த மகா கும்பாபிஷேகத்திலும் அடியவர்கள் அனைவரும் வருகை தந்து கும்பாபிஷேகத்தை தரிசித்து அம்பிகையினுடைய பெரும் திருவருளுக்கு பாத்திரமாகுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய நோக்கம் இந்த அடியவர்கள் அனைவருடைய இலங்கை திருநாட்டில் உள்ள அடியவர்கள் அனைவருடைய வாழ்விலும் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் திகழ வேண்டும். அவரவர்கள் தங்களுடைய நியதிக்கேற்ப விதிக்கேற்ப வெற்றி நடை போட வேண்டும் வாழ்விலே என்ற பெரும் நோக்கோடு இந்த ஆலயம் திகழ்கின்றது. ஆகவே அடியார்கள் அனைவரும் வருகை தந்து அம்பிகையை வழிபட்டு தங்களுடைய அருளை பெற்று அம்பிகையினிடத்திலே இருந்து ஆனந்த பெருவாழ்வு எய்துமாறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம்.